இந்த ஆண்டில் இந்த நூற்றாண்டில் நடக்கக்கூடிய மிக நீண்ட சந்திர கிரகணத்தினுடைய நிகழ்வினை நேரடியாகவும் ராம்நாட் அஸ்ட்ரோ கிளப்புடைய தொலைநோக்கி மூலமாகவும் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு அரிதான நிகழ்வு. ஏன்னா இது எல்லாரும் பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த இயக்கங்கள் தெளிவுபடுத்த இருக்குது. ஏன்னா இது ஒரு சூரியன், அதாவது சூரியனுக்கும் நிலாவுக்கும் பூமி வர்ற ஒரு நேர்கோட்டில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது சந்திரகிரகணம் சொல்றோம். அடுத்த வாரம் சூரிய கிரகணம் ஏற்படுது. சூரிய கிரகணம்னா நிலாவுக்கும் அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில நிலா வர பட்சத்தில் அது சூரிய கிரகணம் சொல்றோம். இதை சந்திர கிரகணத்தை நம்ம நேரடியாக கண்டுகளிக்கலாம். இது ஒரு 80 நிமிடங்கள் தொடர்ந்து இந்த முழு நேர சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. இன்னும் இது மாதிரியான ஒரு இயற்கை நிகழ்வு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் பட்சத்தில் இந்த ஒரு நிகழ்வு பொதுமக்கள் எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா இது ஆசியாவில் நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கிறதுனால இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் அவங்க சொல்றாங்கன்னா ஒரு ரத்த நிலான்னு சொல்ல வேணாம், இதை காப்பர் மூன் சொல்லுங்க. ஏன்னா ரெண்டுக்கு இடைப்பட்ட கால இது நம்ம கலரை சொல்ல சொல்றாங்க. இது ஏன் நடக்குது இந்த நிகழ்வு அப்படின்னா, அது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட், அதாவது ஒளி சிதறல் ஏற்படுவதற்கான அந்த ஏற்படும் பொழுது இப்போ நிறங்கள்ல ஒரு அலைநீளம் குறைவான கலர் பாத்தீங்கன்னா சிகப்பு. சோ மற்ற கலர்கள்லாம் ஸ்கேட்டரிங் ஆகி போயிடும். இந்த கடைசியா இருக்கக்கூடிய குறைந்த அலைநீளம் கொண்ட சிகப்பு என்னது அந்த அந்த வண்ணமானது இந்த நிலால படும் பொழுது ஒரு பிளட் மூன், அதாவது சிகப்பு நிலா, ரத்த நிலான்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடங்கள், அதாவது 80 நிமிடங்கள் தொடர்ந்து இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படும்.